வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எல்ஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகி நீங்களும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீவன்சஸ் உங்களுக்கு ஏதாவது அதில் ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உண்டான டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? ஏற்கனவே நீங்கள் ரேங்க் எல்லாம் பார்த்துட்டீங்க. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சார், அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. சரி, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில காரணத்தினால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்களால பப்ளிஷ் பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு மேலெலாம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீவன்சஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னா குறைகள். நம்ம அவங்க ஒன்று கம்யூனிட்டி ப்ராப்ளம் இல்லை ரேங்க் அந்த கட் ஆஃப் இப்போ சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட் ஆஃப் மார்க்ல பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கு அல்லது மேல் ஃபீமேல் ஜெண்டர் அப்படிங்கிறது மாறி போச்சு, என் பேர் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகி போச்சு, இமெயில் ஐடி வந்து மாறி போச்சு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, டேட் வந்து 16/7 17/7 2 நாள் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து முடிய போகுது. சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த டோட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கிரீவன்ஸ் என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீவன்சஸ் ரெட்ரஸல். சரி, ஓகே. உங்களுடைய சரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் டிஸ்பிளே இருந்திருக்கும், உங்களுடைய பேரு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே இருக்கும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி, உங்களுடைய செக்ஸ் ஜெண்டர் என்னன்னு சொல்லியிருக்கும், கம்யூனிட்டி என்னன்னு சொல்லி வந்திருக்கும், யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும், கட் ஆஃப், அதுக்கப்புறம் ஓவரால் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கட் ஆஃப், இங்க கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ முடிச்ச ஏப்ரல் 2026 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேடு தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், நீங்க வாங்கின எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்லையும் கிரேடு தான் பிரிண்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம சிஜிபிஏ தான் வந்து நாங்க எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஜிபிஏ பர்சன்டேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை வந்து கடைபிடிக்கல. ஸோ ஆனால் இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்களே வந்து அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா நீங்க வாங்கின ஒரிஜினல் மார்க்கினுடைய பர்சன்டேஜ், அதுதான் வந்து அவங்க கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது மொத்தமா அப்ளை பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. 97.29 அப்படிங்கிற இந்த பர்சன்டேஜ் வந்து மொத்தமா இந்த லேட்டரல் என்ட்ரிக்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க 245வது ரேங்கா வந்து இவங்க இருக்காங்க. கம்யூனிட்டி ரேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா 4வது இடத்துல இருக்காங்க. கம்யூனிட்டினா இப்ப பிசி கம்யூனிட்டியா அல்லது எம்பிசி கம்யூனிட்டியா, எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சிஏவா, ஸோ இந்த மாதிரி அவங்க பர்டிகுலரா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ சரி, கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த கம்யூனிட்டியில நீங்க வந்து 4வது இடத்துல இருக்கீங்க. சரிங்களா? இப்ப பிசினா பிசில 4, பிசில 4னா பிசி அப்படிங்கிற கம்யூனிட்டில 4வது இடத்துல இருக்கீங்க. மொத்தமா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே சேர்த்து 245 இடத்துல. ஸோ அந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க எப்படி வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய லேட்டரண்ட் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. சரி, 2026 ஆண்டிற்கான நேரடி 2ஆம் ஆண்டு பொறியியல் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. த ரேங்க். சரிங்களா? The rank list for TNLA 2023 has been released based on the marks received from DOT and autonomous polytechnic colleges for mark details. ஸோ பாலிடெக்னிக்லேருந்து வாங்கிட்டோம், டோட்லேருந்தும் வாங்கிட்டோம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் பாலிடெக்னிக்காக இருக்கும். அட்டானமஸ் பாலிடெக்னிக் நிறைய பாலிடெக்னிக்லாம் இருக்கு. அந்த அட்டானமஸ் பாலிடெக்னிக்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலையும் அந்த அட்டானமஸ் காலேஜ்ல இருந்து வாங்கிட்டோம் மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த பாலிடெக்னிக்ல படிச்சீங்களோ அந்த பாலிடெக்னிக்லயே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மெசேஜ்ல. சரிங்களா? டோட் மற்றும் தன்னாட்சி பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இருந்து பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மதிப்பெண் விவரங்களுக்கு நீங்கள் டிப்ளமோ படித்த பாலிடெக்னிக் கல்லூரியை தொடர்பு கொள்ளவும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இங்க சிஜிபிஏவோ ஜிபிஏவோ ஏவோ கிரேடோ எதை பத்தியும் அவங்க வந்து எதுவுமே கேர் பண்ணிக்கல. இப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேட் அப்படிங்கிறது, ஸோ இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ரைட்டுங்களா? அதனால ஒரிஜினலா நீங்க அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அந்த பர்டிகுலர் செமஸ்டர்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதான் வந்து கட் ஆஃப். சரிங்களா? சரி, இது நீ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் எல்லாருமே அப்செட்டாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு மட்டுமே கிடையாது, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் இருக்கு. சரிங்களா? இந்த ஏப்ரல் 2026 முடிச்சுட்டு வெளியில போனவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி வெளியில போனவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க கிட்ட மார்க் தான் இருக்கு. அவங்களுக்கு பர்சன்டேஜ் தானுங்கிறது தெரிஞ்சு போயிடும். இவ்வளவுதான் நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்க தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து இது வந்து புதுசு. சப்போஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ பாருங்க, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுடைய நிலைமை பாருங்க பாருங்க. சப்போஸ் ஒரு ஒரு கிளான்ஸ் ஒரு இதுக்காக போடுறேன். ஓவரால் பர்சன்டேஜ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் 2026 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்க ஒரிஜினலா வாங்கின மார்க்கோட பர்சன்டேஜ் சைட்ல போட்டிருக்கேன். அதான் ஓவரால் மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிஜிபிஏ எவ்வளோ, அந்த சிஜிபிஏவை 10ஆல மல்டிப்ளை பண்ணா அதை பர்சன்டேஜ். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஓவரால் மார்க் பர்சன்டேஜுக்கும் அந்த சிஜிபிஏக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோன்னு. ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா அந்த அவர் வாங்கின ஒவ்வொரு செமஸ்டர் மார்க்கையும் கூட்டி அத்தனை அந்த சப்ஜெக்ட் டிவைட் பண்ணா வர பர்சன்டேஜ் வந்து 91.70. ஆனா சிஜிபிஏ பாத்தீங்கன்னா அவருக்கு 9.52. ஸோ அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது 95% வருது, 95.2. ஆனா இப்போ ஓவராலா மார்க்கை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மார்க்கை வச்சு பார்த்தா 91.7 தான். ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3.5% வந்து வித்தியாசம் வருது. சரிங்களா? ஸோ ரொம்ப பாருங்க என்ன பண்றது, வேற வழி இல்லை. இன்னொருத்தர் பாருங்க, அடுத்து 90.60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் மார்க், ஓவராலா மார்க்கை பேஸ் பண்ணி 90.60% வருது. ஆனா அவர் வந்து சிஜிபிஎல 95.2 எடுத்திருக்காரு. பட் பாத்தீங்கன்னா இப்போ குறைக்கும் போது 4.6% வந்து அவருக்கு குறையுது. 4.6% குறையுது. அவர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சிஜிபிஎல பிரிண்ட் ஆயிருக்கு 95.2. ஆனா இங்க ஓவரால் மார்க்ல அவங்களுக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 90.6 அப்படிதான் வந்திருக்கும். 4.6% வந்து கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஓவரால் மார்க் பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா அப்படியே லாஸ்ட்ல பாருங்க ஒருத்தர் 85.35% வாங்கியிருக்காரு ஓவராலா மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஆனா அவரோட சிஜிபிஏ பாத்தீங்க அப்படின்னா 9.02, அதாவது 90.2. அப்ப கன்வெர்ட் பண்ணும்போது கழிச்சிங்கன்னா பாருங்க 4.85% வந்து குறையுது. இன்னொருத்தர் பாருங்க, மார்க்கை பேஸ் பண்ணி போட்டா 99.88% வருது, சிஜிபிஏ 10, மொத்தமா 100. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.12% வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ நீங்க வந்து 0.1 அவ்வளோதானே சார், இதுல என்ன சார் வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த 0.1னால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் வந்து எகிரிட்டு போயிட்டே இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த என்ன டவுட்டோ அதை வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான தகவல் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.